வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான கொங்கு நாடு ஸ்டைலில் சிந்தாமணி வறுவல் பார்க்கலாமா. அதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதை இன்றைக்கி நான் மண் பாத்திரத்தில் செய்ய போகிறேன். பாருங்கள், தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். பாருங்கள், 10-15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுங்க. நல்லா வதக்கிடுங்க. ஓகேவா? இதில் நம்ம மசாலா ஐட்டம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடியதுங்க. பார்க்கலாமா? பாருங்கள், நல்லா வதக்கிடுங்க. எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கண்ணாடி பக்கத்துக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாங்க, காஞ்ச மிளகா, உள்ளே உள்ள விதையெல்லாம் நீங்கள் எடுத்துடணும். என்ன விதையை எடுத்துகிட்டு எப்படி காரம்னு கேட்குறீங்களா? விதையை எடுத்தாலும் அவ்வளோ ஒரு காரமாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் கிள்ளி போட்டுக்கோங்க. தேவையான அளவு நல்லா வதக்கிடுங்க. சரியா? இந்த நான் விதையை எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு? பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் 7-8 வெள்ளை போடுங்க. அது நல்லா தட்டிடுங்க. சரியா? தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ வெள்ளைப்பூடை வந்து நச்சுட்டு கூட போடுங்க, தட்டிட்டு கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1 இன்ச்சு இஞ்சிங்க, அதையும் நல்லா தோலை சீச்சிட்டு தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி இதோட சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது இந்த சிக்கன் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு ஸ்மெல் கமகமன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நான் சொல்லும்போது தெரியுதுல்ல, அந்த வெள்ளைப்பூடும் இஞ்சியும் தட்டிட்டு இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லு. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் சொன்னல, அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே அது வெந்து வரட்டும். நல்லா இந்த மிளகாய் வெங்காயம்லாம் சிக்கனில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. சரியா? இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, நம்ம தண்ணி எதுவுமே விடலை. ஆனால் சிக்கன் உள்ள தண்ணி அங்கே இருக்கும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? நல்லா எண்ணெயிலையும் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? சுருண்டிருக்கு. இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு உப்புங்க போட்டு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். அந்த எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு வரட்டும் சிக்கன். பாருங்கள், நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல பாருங்களே. அவ்வளோதான். இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா சுருண்டுருச்சு பாருங்கள் நம்ம போட்ட சிக்கன்லாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிந்தாமணி சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்களே, இது செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் போதுமா? அவ்வளோதான். நம்ம சிக்கன் வாங்கினா ஐயோ நம்ம அதை அரைக்கணும் இதை அரைக்கணும், நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். பார்க்கும்போது தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதாங்க, நம்மளோட சிந்தாமணி சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்லாவே சுருண்டுருச்சு பார்த்தீங்களா? எண்ணெயிலே வெந்து நல்லா வதங்கிருச்சு. கண்டிப்பாக இதை ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செய்கிற ஒரு டிஷ்ஷில் இதுவும் இனிமேல் அடிக்கடி வந்துடும். ஓகே நண்பர்களே, நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.